இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்றைய வாசகங்களில் ஆண்டவர் நம்மை உண்மையான மனமாற்றத்திற்கும் தாழ்மையான வாழ்வுக்கும் அழைக்கின்றார். முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் ஓசையா கூறுகிறார், ஆண்டவரிடமே திரும்புவோம், அவர் நம்மை காயப்படுத்தினாலும் குணமாக்குவார். இதன் மூலம் கடவுள் நம்மை தண்டிக்க விரும்புவதில்லை, மாறாக நம்மை மீண்டும் தன் அருகில் கொண்டு வர விரும்புகிறார் என்பதை உணர்த்துகின்றார். கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது பலியை அல்ல, மாறாக இரக்கத்தையே. இன்றைய நற்செய்தியில் இயேசு 2 மனிதர்களை பற்றி நமக்கு உவமை சொல்கின்றார். ஒருவர் பரிசேயர், தன்னை நீதிமான் என்று தனக்குத்தானே பெருமைப்பட்டுக் கொள்கின்றவர். மற்றவர் வரி தண்டுபவர், தாழ்மையுடன், கடவுளே, நான் பாவி, என்மேல் இரக்கமாயிரும், உன்னை நிமிர்ந்து பார்க்க நான் தகுதியற்றவன் என்று தன்னைத்தானே இறைவன் முன்பு தாழ்த்திக் கொள்கின்றார். இந்த உவமையின் வழியாக இயேசு நமக்கு சொல்வது, தாழ்மையான இதயமே கடவுளுக்கு பிரியமானது. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவா, உமது வார்த்தையின் வழியாக உமக்கு பிரியமானவர்களாக வாழ எங்களை அழைப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே சில காரியங்கள் எங்களால் செய்ய முடிகின்ற பொழுது, என்னால் தான் எல்லாம் ஆனது என்று பெருமிதம் கொள்ளாமல், அகந்தை கொள்ளாமல், எல்லாம் உம்முடைய திருவுளம் என்று உமக்கு அர்ப்பணிக்க வரம் தாரும். எங்கள் வாழ்க்கையில் இரக்கமும் அன்பும் நிறைந்திருக்க உதவியருளும். அந்த வரி தண்டுபவரைப் போல நொறுங்கிய உள்ளத்தையும் உண்மையான மனதையும் எங்களுக்கு கொடுத்து உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க வரம் தாரும், கிருபை புரியும். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.